இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்த 6 மாதமும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். எல்லா ஆபத்து மோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்தார். தேவைகளை எல்லாம் சந்தித்தார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். நம்மோடு இருக்கிறவராக காணப்படுவார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம். நிலைத்திருங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம தியானித்து வருகிறோம். நேற்று நம்ம தியானிச்சோம் இயேசுவில் நிலைத்திருங்கள். நம்ம இயேசுவில் நிலைத்திருக்கும் போது கிடைக்கும் நன்மைகளை நம்ம தியானித்தோம். இந்த நாளில நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில அன்பா இருக்கிறது போல ஆண்டவர் நம்மள அன்பா இருக்கிறார். அதே போல நாமும் என்ன செய்யணும், அவருடைய இயேசுவின் பேர்ல நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்றத குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பில நிலைத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா அதோடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். பிதா அன்பு செலுத்தினார் இயேசுவின் மேல. இயேசு நம்மில் அன்பு செலுத்துகிறாரு. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை சுத்திகரிக்கும்படியாக, உலக மக்களுடைய பாவங்களுக்காக, அந்த பாவத்தை சுமந்து திரிக்கிற கிருபாதார பலியாக இந்த உலகத்துல அனுப்பினதுனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மேல் செலுத்தின அன்புக்கு ஈடா நம்ம மீண்டுமா ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்ளும்படியான ஆசையில தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. நம்முடைய காரியம் எப்படி காணப்படுகிறது? நாம் யாரில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? நம்ம உலகத்துக்கு மேல அன்பு கூறுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா, இல்ல ஆண்டவர் பேரில் அன்பு கூறுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? 1 யோவான் 2:15 இப்படியாய் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னா நம்ம உலகத்தின் மேல நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட மாட்டோம். நாம் ஆண்டவரை காட்டிலும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நான் ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படின்னா ஆண்டவர் பேரில் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படின்றதுதான் அர்த்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து இப்படியாய் ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அப்போ இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரதான கற்பனையா என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறணும் அப்படின்றத ஒரு கற்பனை. உன் முழு இருதயத்தோடும் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படணும். இதுதான் பிரதான கற்பனை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நாம் ஆண்டவரத்துல அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்துல உள்ளவங்ககிட்ட நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம குற்றப்படுத்துகிறவராங்க காணப்படுவாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அன்பில அவங்க நம்ம திருப்பி நம்ம வேதனைப்படுத்துகிறவர்களா காணப்படுவாங்க. ஒரு சிறிய சம்பவம், ஒரு சிறுவன் தன்னுடைய நண்பர்களோடு தெருவில் விளையாடி கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக கல்லை எடுத்து எரியும் போது இன்னொரு சிறுவனுடைய நெத்தில பட்டு ரத்தம் வந்துடுச்சு.
இந்த காரியம் நடந்ததுனால 2 குடும்பங்களுக்கும் பகை காணப்பட்டது. இந்த கல் எறிந்த சிறுவனுடைய தாயார் தினமும் வெளியே போகும்போது நீ யார் மேலே கல் எறிஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அவங்கள வளர்த்தாங்களாம். ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் போகும்போது இப்படிதான் சொன்னாங்களாம். காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போனாலும் இதே காரியங்களை சொன்னாலாம். அவனுக்கு ரொம்ப வேதனையாச்சு. அவன் சொன்னான், அம்மா இது சின்ன வயதுல அது தெரிய தவறுதலாக நடந்த காரியம், இதையே நீங்க குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னானா. இதே மாதிரிதான் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் கூட நாம் செய்கிற சிறிய தவற குற்றப்படுத்துகிறவர்களாக, அதை குத்தி காண்பிக்கிறவர்களாக காணப்படுவாங்க. இதுதான் உலக பிரகாரமான அன்பு. நம்ம எவ்வளவு அதிகமா நேசித்தாலும், நம்ம நண்பர்களாகட்டும், நம்ம உறவினர்களாகட்டும், நம் உடன் பிறந்தவர்களாகட்டும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாகட்டும், எப்படினாலும் இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நேராக நம்ம அதை சந்திச்சுதான் ஆகணும். ஆனா ஆண்டவருடைய அன்பு மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு அது மாறாததாய் காணப்படுகிறது அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். பவுலை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுல் முதலாவது ஆண்டவரை வெறுக்கிறவனாக, இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவனாக காணப்பட்டான். ஆனா ஆண்டவருடைய அன்பு அவனை நெருக்கினதுக்கு அப்புறமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாக அவன் சொல்றான், ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்றான். அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்ற அளவுக்கு ஆண்டவருடைய அன்புக்கு நேராக அவன் என்ன செய்யறான், அடிபணிந்து ஆண்டவருடைய அன்பிலே நடக்கிறான் அப்படின்றத பாக்குறோம். அப்ப ஆண்டவருடைய அன்பில நம்ம நிலைத்திருந்தா நமக்கு வரக்கூடிய காரியங்களை பாத்தீங்கன்னா, அடுத்ததாக உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாக முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், உபத்திரவங்கள் நமக்கு வரும். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் போது, ஆண்டவரை நம்மை சிநேகிக்கும் போது உலகம் நம்மை பகைக்கிறதாய் காணப்படும். உபத்திரவமான காரியங்கள் நமக்கு நேரிடும். ஆனா ஆண்டவர் அதுல இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவரா இருப்பாரு. எல்லாவித காரியங்களும் நம்ம அவருடைய அன்பை விட்டு இந்த காரியங்கள்லாம், உண்மையான அன்பை நம்ம ஆண்டவரிடத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம என்ன செய்யாது, பிரிக்காது அப்படின்றத. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள பிதா தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது அப்படின்னு பவுல் சொல்றான். ஆண்டவருக்காக அநேக அடிகளை பட்டவன் இந்த பவுல், அநேக வியாகுலங்களை பட்டவன், அநேக துன்பங்களை பட்டவன், சிறைச்சாலைக்கு சென்றவன். இப்படிப்பட்டதான காரியத்துல கூட ஆண்டவருடைய அன்பு அவன்ல இருந்ததுனால அவன் ஆண்டவரை விட்டு என்ன செய்யல, பிரியல, ஆண்டவருடைய அன்பை விட்டு அவனை பிரிக்கல அப்படின்றத பாக்குறோம். பாலிகார்ப் அப்படின்ற 89 வயது உள்ள ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் யார் அப்படின்னா பேதுருவின் சீடன் அப்படின்னு சொல்றாங்க. அவரு பேதுருவின் மூலமாக ஆண்டவருடைய அன்பை ருசித்ததுக்கு அப்புறமா சிறைச்சாலையில அவனை கட்டி வச்சிருந்தாங்க. நீ ஆண்டவரை மறுதளிச்சிரு, நான் உன்னை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய 89வது வயதிலும் அவர் சொன்னாராம், ஒரு நாள் கூட ஆண்டவர் என்ன அன்பு செலுத்தாம இருக்கல. அவர் என் மேல் வைத்த அன்பினால என்னை இவ்வளவு நாள் பாதுகாத்து வழி நடத்தினாரு. அவர் என் மேல் அன்பு செலுத்தாதுன்னா நான் இவ்வளவு வருஷம் இருந்திருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட அவர் எனக்காக சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவருக்காக எதையாவது காம்ப்ரமைஸ் பண்றோமா? ஆண்டவருடைய காரியங்களுக்காக வரும்போது அது உலக பிரகாரமான காரியத்திலையும் அந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா காணப்படுகிறோம்? அநேக நேரங்கள்ல ஆலயத்துக்கு வருவதை கூட நம்ம என்ன செய்யறோம், விட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு நேராக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது, நான் இன்னும் அதிகமா உம்மிடத்துல அன்பு கூற எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த மாதத்துல எங்களை ஆசீர்வதித்து நீ வழி நடத்த போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நிலைத்திருங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நாங்க தியானிச்சோம் ஆண்டவரே. இயேசுவில் நிலைத்திருக்கணும் அப்படின்றத நாங்க பார்த்தோம். இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு நாங்க இன்னைக்கு தியானிச்சோம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பில் நாங்க நிலைக்கிறவர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. அதற்கு தடையா எங்களிடத்தில் காணப்படுகிறதான உலக பிரகாரமான அன்பை ஆண்டவரை நாங்கள் விட்டு, ஆண்டவரே, உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்ற நாங்க பாக்குறோம்.
எல்லாவற்றிலுக்கும் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்மில் அன்பு கூறுகிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய வல்ல கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய அன்புல நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.